கேரட் பீட்ரூட் பொரியல் கோதுமை ரவை கொள்ளு வாங்கிட்டு வந்து சார் கொள்ளு ரசமே கொள்ளு பருப்பு கடையிலாண்டு சரி தட்டப்பை இருக்குதா போகும்போது அதே அப்போ அதே போகுது என்ன காப்பி தூளா டீ தூளா சாமி என்ன நாய் துளசி இருக்கு போதே நல்ல துளசியா இந்த டீக்குள்ள துளசி உள்ள ஓட்டுறதா கும்பு கும்புன்னு மணக்கு சூப்பர் வா நல்ல துளசியா துளசி போட்டா நல்லா கும்பு கும்புன்னு மணக்கு மணக்கு உடம்புக்கும் நல்லது நல்லது அழுக்கு வேட்டி எட்டக்குது இல்ல சாமி வேட்டி கலர் அந்த மாதிரிங்க துவைச்சது கலரா ஆனுங்க ஓ அழுக்கு வேட்டி ஐயோ இல்ல சாமி வெண்ணி எது அழுக்கு இல்லை வெண்ணி எது அழுக்கு இல்ல சாமி அழுக்குத்தான் அழுக்கு இல்ல அப்புறம் அழுக்குத்தான் அழுக்குத்தான் அழுக்கு இல்ல பாருயா செம்மண்ணையா சுத்தமான வேட்டியா ஐயோ எப்படி சாமி அடிக்கிறது அப்புறம் வடியில் புளியாதையா பகவானே எம்பெருமாளே மகாமுனியப்பா சரி ஊத்து ஊத்து பெண்ணா போகுது மண்ணுக்கு போற உடம்பு தானே என்ன ஐயா டீயா சூப்பர் போ யோ அழுக்கு வேட்டி துளசி கருப்பு டீ உலகத்திலேயே இப்படி ஒரு டீயை குடிக்கிறவ நாம தான் இருப்போம் யோ அழுக்கு வேட்டி துளசி கருப்பு டீ வடியில நேற்று வெளிச்ச துண்டிலேயே வலிக்க வேண்டியதான ஐயா சரி வேண்டியது எப்படி தெரியல குடிச்சே பார்த்துருவா சூப்பர் போ எத்தனை அளவு தெரியுமா ஒரு 3 கப் 3 கப்பா நல்லா தெரியுமா போதும் சாமி 2 கப் தான் ஊற்றிக்குது 2 கப்பா ஆமாம் ஒரு அரை கப் ஊற்றி போதும் போதுமா போதும் என்ன சாமி சுட சுட சோதாக்கி வச்சுட்டு பழைய சோத்து போடுறேன் சாமி அது என்னது ராவா சாமி சாமி ரசம் சூடு பண்ணியா நல்ல சாமி அது அடுப்பு மேலே எடுத்து வை எங்களுக்கு சுட சுட ரவையை எடுத்து வச்சு போட்டு நீ பழைய சோத்திங்கிறியா சாமி சாப்பாட்டை கொட்ட முடியாது டைம் சுட சுட சோறு சாப்பிட முடியாதுண்ணா அது நம்ம சுட சுட இருக்குது அதனால கொஞ்சம் இந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் ரசம் கொஞ்சம் ஊற்றிக்க சாமி நைஸ் உப்பு எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டு ரசம் கொஞ்சம் ஊற்றிக்க சாமி சாமி எட்டு வா பழைய வழக்கு அந்த குழி விட்டு பறிக்கிறது மட்டும் போகவே மாட்டேங்குது அந்த குழி ஊற்றி அந்த பழைய வழக்கு போகவே மாட்டேங்குது அந்த காலத்து பழக்கம் சோத்துல தொட்டி கட்டி சாப்பிட்ற வழக்கம் போக மாட்டேங்குது என்ன எப்படி சாப்பிட்டாலும் இந்த சோத்துல தொட்டி கட்டி குழி பறிச்சு குழம்பு ஊற்றி பேஞ்சு நிற்கிற பழக்கம் அப்படி பழக்கம் அது போக மாட்டேங்குது ரத்தத்திலேயே ஊர்னுதாட்ட தெரியுது இப்போ நேற்று சாயந்தரம் வச்சு ரசமுங்களா சாமி ஆமாம் சாமி சூப்பர் போ நேரம் ஆயிடுது நாங்கள் சாமி கொண்டு வேலைக்காட்டில் விட்டு போட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறோம் என்னதான் நீங்கள் ரவை வறுத்தாலே சாப்பாட்டு கடிச்சுக்கு வேறு எதுவும் இல்லைங்க இது சாப்பாடு தான் வேக கடிச்சு பழைய சோறாக்குதே பழசை பற்றி நினைக்கக்கூடாது சாமி சோத்தை அன்னைக்கு கீழே கொட்டக்கூடாது அதனால இந்த சோத்தை சாப்பிட்டு போயிட்டேன் முட்டை கெட்டு போயிரு மத்தியானத்துக்குள்ள வெச்சா கெட்டு போயிரு வெட்டியாக போயிரு சாப்பாடு எப்படி கிடைக்கி நல்லா இருக்குதா உப்பு சரிக்குதா நல்லா ஜம்முனுக்குதுங்க இன்னும் சூடாக்குது இதே பாரி நாம் எப்போ தின்ட்டோம் நல்லா எடுத்து வச்சிரு சரியா கொடி விட்டு போட்டு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம் டெய்லி ஒரு நாளை போலதான் வெடிக்குது இதே அடுப்பு நேற்றும் இதே அடுப்பு இதே ரவை இதே சோறு தான் ஆமாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் வேற வேற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துயரம் கவலை ஆமாங்க இறக்குறது எல்லாமே நாலு ஒரே மாதிரி தான் பிறக்குது ஆமாங்க சூரியன் மாற்றி ஒதுக்கி போகிறதில்ல மாற்றி மறைய போகிறதில்ல அதெல்லாம் மாற்ற முடியாது
அதே சூரியன் தான், அதே சந்திரன் தான், அதே நிலா தான், அதே நட்சத்திரம் தான், அதே மலை தான், அதே மரம் தான், அதே கொடி பறவை எல்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த நாளுக்குண்டான நிகழ்வுகள் வந்து வேற வேற. சாப்பாடு போதும். ஆமாங்க, நிகழ்வு மட்டும்தான் வேறங்க. ஒரே வேலை தான், ஒரே காங்கிரீட் வண்டி தான். ஆமாங்க. டெய்லி பார்க்குறது ஒரே முகம்தான். ஆமாங்க. ஆனால் சம்பவங்கள் வேற வேற. சம்பவங்கள் மட்டும்தான் மாறி போயிடும். அதான் இயற்கையோட விதிப்பயணம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ரொம்ப கொஞ்சம் வச்சுக்க சாமி. சாமி சாப்பிடுறியா? சாமி என்னையா நீ அது அதுக்கு தெரியல, அது யாருக்கு சாமி காயாது. ஆமாங்க. அது ஆண்டவன் படி இழக்கிறானே இல்லையா, ஆண்டவனுக்கு நாம கூழோ கஞ்சியோ ஆமாங்க சாப்பிட நாம படி இழந்துடுறோம். ஆமாங்க, எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிடுறதானே. சூப்பர் போ. நம்ம பசியை போக்க முடியாத கடவுளுக்கு நாம காலம் காத்தாலும் நாம திங்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பசி போக்கிடுறோம். ஆமாங்க, அவருக்கு முதல்ல போய் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றோம்ல, நம்மளுக்கு எப்படியோ நடந்துடுறாரு. சூப்பர் போ. ஆண்டவன் புண்ணியத்தில். வெயில உட்காடுறீங்க போட்டீங்களா? நான் பார்த்ததே சூடு இருக்குது சார். ஆமாம், சூடு இல்லாத இருக்குமா? காய்பொரி நீங்கள் தட்டில் போட்டு சாப்பிடாயா? சாப்பிடுங்க. அது அப்படியே சாப்பிடுங்க, போட்டுக்கலாம். முன்னேறுக்கு வருங்க, சொல்ல சாப்பிடலாம். கேரட்டு பீட்ரூட் பொரியல், கோதுமை ரவை. மைக் சரி சாமி, நம்மளுக்கு சுட சுட ரவையுமே பீட்ரூட் பொரியலையும் செஞ்சு வச்சுட்டு அந்த சாமி பழைய சோத்தை தின்னுட்டு வேலைக்கு போகுது. என்ன பண்ணுறது? என்ன சொல்லுவேன்? ஒன்றும் சொல்கிற அப்படி இல்லை. அருமை அருமை. பச்சை பயிறு ஊற வச்சு, தட்டை பயிறு தண்ணீர் போட்டு ஊற வச்சிரு. இது மத்தியானம் கொள்ளு வாங்கிட்டு வந்துருக்குதாயா? மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மத்தியானம் இருக்கிறது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரத்துக்கு 3 மணிக்கு கொஞ்சம் நேரத்தையே சாப்பாடு வெளியிருங்க. தட்டைப்பயிர் வேறு ஊற வச்சிருக்குதுங்களா? எல்லாத்தையும் போட்டு ரெண்டையும் போடுங்க. கொள்ளு ரெண்டையும் உள்ள போட்டு தட்டைப்பயிர் துளிவாக தானே இருந்தது. அது என்ன அதில் பாருங்க அத்தனை இருக்குதா? போட்டுக்கலாங்க. சரி ரைட். தட்டைப்பயிர் போட்டு தட்டைப்பயிர் ரசம், தட்டைப்பயிர் சாப்பாடு வச்சுக்கலாம். தட்டைப்பயிர் தாளிச்சுட்டு தண்ணி தாளிச்சுட்டு தட்டைப்பயிர் போட்டு பூண்டு இஞ்சி நல்லா போட்டுடலாங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிடலாங்க. கொள்ளு கடைஞ்சிக்கலாமா? இப்படி தட்டைப்பயிர் கடையிறது தானே? ஆமாங்க, நல்லா வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். கொள்ளு நாளைக்கு கிளிக் பண்ணிட்டு விடு. கொள்ளு வாங்கிட்டு வந்து சரி. கொள்ளு ரசமே கொள்ளு பருப்பு கடையிலாண்டு. சரி தட்டைப்பயிர் இருக்குதா? போகும்போது அதே அப்போ அதே போகுது. வேண்டாம் வேண்டாம் போகுது. இத்தனை இருக்குதுங்களா? அதே போகுது. மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு நம்மள வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ரவை, பீட்ரூட், கேரட்டு பொரியல். கொள்ளு பருப்பு அத்தனை பருப்பு வச்சுட்டோம். சாப்பிட்டாக்கலாம்
சுட சுட அந்த காய் ரவையும் தின்ட்டு போயிருந்ததுன்னா கொஞ்சம் நிம்மதியாக போயிருந்துருக்கு. பழைய சோத்து போட்டு தின்ட்டு போகுது பாவம். என்ன சொல்கிறது? பழைய சோறு இருந்தால் வேஸ்ட்டில் போயிடு அப்படின்னு தின்னுட்டு போயிடுறதா இருக்குது. பழைய சாப்பாடு இருந்தால் நாம கூட மத்தியானம் கரைச்சிக்கலாங்க. அது பண்ணுறது இல்லை. நீங்கள் போய் இதுக்கு இது எதுன்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னா 3 கரைச்சி குடிச்சுக்கலாங்க. இதான் சாமி நாம் சுடுசோறு திங்கிட்டுன்னு நாம் சுடு சாப்பாடு சாப்பிட்டோன்னு அது அப்படி வேலைக்கு போகிற சாமி பழைய சோறு தின்ட்டு போயிடுது. மதியானமாக சாப்பிட மாட்டேன். நான் வர்றதும் நம்மளுக்கு சுடு சோத்தை வச்சு போட்டு அது பழைய சோத்து ஊற்றி பழைய ரசத்தை ஊற்றி தின்ட்டு போகுது. ஒரு சாமிக்கெல்லாம் மழை ஏறும்போது சப்பாத்தியா எடுத்து கடிச்சிட்டே வருவாங்க. இது பொரியல் வையா? பொரியல் வச்சுங்க. போகுது. ஆமாம், இப்படி எல்லாரும் சாப்பிட்ற போதே சாப்பிட்டுக்கணும். இல்லைன்னா தனியாக உட்காந்து சாப்பிடணுங்களா? எல்லாம் சமைச்சா குடும்பமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு நல்ல பழக்கம். ஒருத்தர் தின்னு ஒருத்தர் பரிமாறிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த காலம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் அப்படித்தான் பண்ணுவாங்க. சோத்தாக்குன்னு எல்லோரும் ஒன்றா உட்காந்துருவாங்க. புருஷனுக்கு போட்டு பொண்டாட்டி திங்கிறது, பொண்டாட்டி போட்டு புருஷன் திங்கிறது, மகனுக்கு போட்டு அம்மா திங்கிறது, அது கணக்கெல்லாம் இல்லை. சமையல் பண்ணால் எல்லோரும் ஒன்றா கொண்டு சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. கூட்டாஞ்சோறு சாப்பிடு சாப்பிடு. கடுவாய் வந்து மேய்ஞ்சிட்டு பறந்துச்சு பார்த்தீங்களா? உனக்கு கண்ணால் எங்கள் சாமி சாப்பிடு சாமி. செம்மையாக்கு நல்லா இருக்குங்களா? இதுகளுக்கு பயந்துட்டு எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்க நாடுகளில். எங்களை பார்த்தோன்னு ஓடிடுது பாங்காட்டுக்குள்ள. அது இருக்கு ஒரு 150 கிலோ. அது மிரட்டி விட்டுருதுங்க அதுக்கெல்லாம் போய் நாய்க்கும் இல்லைன்னா அழகாக மேய்ச்சிட்டு அழகாக போகும் பாவம். ஆமாம், இவளுக்கும் சென்னாய்க்கு சென்னாய். ஆனால் மானோட வாழ்க்கை தான் இருக்கிறதே ரொம்ப கவலைக்கடம். ஆமாங்க, எல்லா விலங்குகளுக்கும் தப்பிச்சு வாழணும். மானோட வாழ்க்கை மாதிரி தான் குமார் வாழ்க்கை. சாப்பாடு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது நீங்கள் ராயா சாப்பிட்டு வேணா வாங்கிக்கிறேன். சாமி விறுவிறு நான் குளிருக்கு. சாப்பிடு. தண்ணி வந்து வச்சிட்டியா? சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே குளிச்சுக்கலாம். பொழுதுழுந்தா தண்ணி குடிக்கிறதுக்கு மான் மற்ற விலங்குகள்லாம் அந்த குட்டைக்கு வரு. அதனால் அதுக்கு தொந்தரவாயிரு. அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்லையே ஒரு முக்குளி போட்டு வந்துடலாம். யானையில வந்து அந்த குட்டைக்கு வராது, தண்ணி குடிக்க வராது. வருதா ஆனையா? யானை வந்து அது ராத்திரி தான் வரும். ராத்திரி காலங்கோட வரலாம். நீ சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டாம். சும்மா போய் ஒரு முக்குளி போட்டு வந்துடலாம். சோப்பு ஷாம்பு போட்டோம்னா ஆடோ மாடோ ஏதோ போய் தப்பாவா மேய்ஞ்சிட்டு வந்து தண்ணி குடிக்கும். சோப்பு வாசம் அடிச்சுன்னா குடிக்காது, தப்பு. பாங்காட்டில் தண்ணி இல்லாத வெளியே வந்ததுன்னா தண்ணிக்கு ஆடு மாடு குடிக்கும்.
சோப்பு வாசம் இருந்தால் குளிக்காது. நாம் குளிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி போய் வெறும் முக்கிலி மட்டும் போட்டு வந்துடலாம். இப்போ சாமி கும்பிட்டு இப்போ சாயந்தரத்துக்கு கொழுப்பு கடைஞ்சி 10 கிலோமீட்டர் நடக்கணும். போய் அப்பா இப்போ 10 கிலோமீட்டர் நடக்கணும் இல்லை? போய் அப்பாவை கூட்டி வந்துடலாம் அப்பாவை. வர்றதுக்கு 9:30 ஆயிருங்க. இல்லை இல்லை அதுக்குள்ளே கூட்டி வந்துடுறேன். ஒரு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வேலை 8 மணிக்கு முடியும். ஒரு 9 மணிக்கு கூட்டி வந்துடுறேன். இல்லைன்னா 11 மணி ஆகிருப்பாவும். குழம்பு கொஞ்சம் ஊற்றி பழைய குழம்பு நேற்று வச்சுதா நிறைய மணி சாயந்தரமாகி போச்சு. நல்லா இருக்குண்ணா. இது வேண்டா என்ன தண்ணிக்குள்ளே என்னமோ கிடக்குது. தண்ணிக்குள்ளே என்னமோ கிடக்குது. அது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஊற்று, வேஸ்ட் பண்ணாத. சார் கெட்டு போச்சு. அது கட்டுருச்சு. இந்த அக்கட்டை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு வேறு குழம்பு பண்ணிக்கலாம். கெட்டு போச்சு. இது என்ன பண்ணுறது? எப்படி சாப்பிட்ற? அது அப்படித்தான். அந்த குழம்பு மட்டும் அந்த பக்கம் தள்ளி விட்டு இந்த பக்கம் ரவை நல்லா கெட்டு போச்சு. பூசணம் பிடிக்கும்ல அந்த வாசம் இருக்குது குழம்பு. காலையில் சூடு பண்ணி சொன்ன சாமி. அப்பா சாமி சொல்லாது. அப்பா சாமி பாவா அவர் வேலைக்கு போகிறவர் எல்லாம் பார்த்துட்டு போகிறான். காலையில் சூடு வைக்கணும் உங்களுக்கு தானே சொன்னேன். சூடு பண்ணி வை சாமின்னு அப்படின்னு நினச்சேன். கெட்டு போச்சியா? சரிங்க. சாப்பிடாச்சு. அன்னத்தை வெட்டி பண்ணக்கூடாது. அது கொப்பங்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம் தம்பி. சாப்பிடு சாப்பிடு. சரி பெண்ணாச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல குழம்பு வறுத்துக்குள்ளானாலுமே கெட்டு போய்த்தான் நரகலாகுது. எப்படி? சூப்பரா.